அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. வாக்கில் சுத்தம் இருக்கணும், சொன்ன வாக்கை காப்பாற்றணும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்கிறேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்போ நான் கவர்னரை என்ன கேட்கணும் நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த பாரு 4 டிவி வச்சு நிற்கிறான் பாரு என் தாலி இறக்கிறதுக்கு. முதலமைச்சர் சொல்கிறாரு கவர்னரை திட்டக்கூடாது. அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்காக படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். அந்த லபடைக்க பால் அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லி தானே பதவி ஏற்றுக்கிட்ட. அதை எழுதி கொடுத்தது எங்க தாத்தா அம்பேத்கர் இல்ல. அவர் பேரை சொல்ல மாட்டேன்னா நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடைக்க பால். மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக இருக்கான். சோறு அதை பாதிலேயே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த பொட்டை தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர். நீ யாரை பார்த்துடா பேசுகிற? அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸில் தயாரித்த வாட்சை இந்தியாவில் கையில் கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? மோத்தா உன்னை பெற்றாலா இல்லை யானைக்குன்னு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பிரான்ஸில் தயாரித்த வாட்சை கட்டினா தேசபக்தின்றாங்க. சோறு திறந்தவொன்னே பழனிசாமி தான் வருவான். சோறு வெட்டி போட்டால் 8 ஊர் துள்ளாமல். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவன் பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கான். ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இருக்கணும். ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும் இல்லை. ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சின்னு சாவாதி. திமுகவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? பொள்ளாச்சியில் 200 பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சிங்களா? அது எப்படா அது? அது உங்கள் ஆட்சியில் இல்லையா? அப்போ இந்தியாவில் என்னம்மா சொன்னான்? டிவியை திறந்தா விழித்திரு, வீட்டில் இரு, தனித்திரு சொன்னானா இல்லையா? திறந்தவொன்னே பழனிசாமி தான் வருவான். சோறு வெட்டி போட்டால் 8 ஊர் துள்ளாமல். பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரீங்களா? பெருசாக பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கான். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன கேட்குறான் சார், இந்த மாதிரி துண்டு போட்டுக்கின்னு தாசில்தாரை பார்க்க போனேன். ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டு சார் அப்ளை பண்ணி 1.5 மாதம் ஆகுது. கேட்க போனால் அந்த அம்மா லேடி தாசில்தார், சார் ரொம்ப பேசுனீங்கன்னா நான் சிஎம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். துண்டை எடுத்து அந்த பேக்கில் வச்சு நக்கல் வச்சுன்னு கம்முன்னு வந்துட்டேன். ஏன் எதுக்குன்னு கூப்பிட்டு கேட்டால் பதில் சொல்லலாம். போய்து கொஞ்சம் ஒரு சொல்ல வந்துச்சுன்னா என் மானம் போயிடுமே. கவுரு கட்டி தொங்க வேணா நான். இவன் சொல்கிறான் அது தேசபக்தியின் அடையாளம். அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸில் தயாரித்த வாட்சை இந்தியாவில் கையில் கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? மோத்தா உன்னை பெற்றாலா இல்லை யானைக்குன்னு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பிரான்ஸில் தயாரித்த வாட்சை கட்டினா தேசபக்தின்றாங்க. சோறு பிரான்ஸில் அந்த இராணுவ தடவாளம் தயாரித்து ஒரு கம்பெனிக்கு ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி ஆரம்பித்தா 50வது வருஷம். அதுக்கு ஒரு 500 வாட்சி தயார் பண்ணாங்க. அது இந்தியாவில் வரிகள் உட்பட 10 லட்ச ரூபா ஆகுது அந்த வாட்சி. அந்த வாட்சி ஏதுறான்னா சொல்லிட்டு போ, நான் வாங்கினேன்னு சொல்லு. வாங்கினேன்னா பில்லு காட்டணும். இல்லை எனக்கு யாருன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லு. இல்லை அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை நான் கமிஷனராக இருந்தப்போ கர்நாடகாவில் இருந்தப்போ நான் ஒரு வீட்டுக்கு ரெய்டு போனேன், அங்கே மேலே கைட்டி வச்சுருந்தாங்க, நான் தள்ளின்னு வந்துட்டேன்னு சொல்லு. நாங்கள் பில்லே கேட்கல. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை எதுக்குடா வரீங்களா? இதானுங்க உண்மை. அறிவில்லாத அம்மா இந்த ஆட்சி நான் முடிச்சிடுறேம்மா, இன்னொரு நாளைக்கு வந்து பேசிக்கிறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.